ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கட்டாய் பிஸ்கெட் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது மைதா பிஸ்கெட், இது நெய் பிஸ்கெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மைதா 250 கிராம், சர்க்கரை 200 கிராம், டால்டா 200 கிராம். இப்போ மாவு ஜலிச்சுக்கலாம். 2 கப்பு மாவு. நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கப்பு வரும். சர்க்கரை 1 கப்பு வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா மைதாவோட வெயிட் கம்மிங்கிறதுனால 2 கப்பு மைதா எடுத்திங்கன்னா 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக வரும். இதை ஃபுல்லாக நல்லாவே ஜலிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டும் சரி கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர் சுகராக கிடைச்சாலும் நீங்கள் அதில் கூட வாங்கிக்கலாம். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ ஜலிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம டால்டாவை லேசாக மெல்ட் பண்ணுங்கள், ரொம்ப மெல்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ரொம்ப ஃபுல்லாகவே மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு பிசைய மாவு இறுகிரும். இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக 200 கிராம் டால்டா இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா 2 கை வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிசைய முடியும். உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதியை வச்சுட்டு நீங்கள் நல்லா மாவை தேய்ச்சி விடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மாவு நல்லா சாஃப்டாக இலகி வரும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற ஜீனி அதுக்கப்புறம் டால்டா எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா மாவு இலக்கம் கொடுக்கும். அப்போ தான் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா இலகி வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இது இன்றைக்கி நான் வெறும் 1/4 கிலோ மாவு தான் பண்ணுறேன். நாங்களாம் ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்படி தான் பண்ண முடியும். இப்போ குக்கரில் காமிக்கிறதுனால நான் கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த பிஸ்கெட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, கரெக்டான மெஷர்மெண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போட்டால் உங்களுக்கு யாருக்கும் புரியாது, அதனால தான். நீங்கள் மாவு பிசைய ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும் மாவு பிசைகிறதுக்கு. இந்த மாதிரியே கை வச்சு நீங்கள் தேய்க்க மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்ல மாவு பிசைஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உருண்டையாக தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம். மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம செய்ய போகிறோம். எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் ரெடி பண்ண போகிறேன் இல்லையா, அது தனியாக வச்சுருக்கேன். இது ஓவனில் ரெடி பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கரை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம சூடு பண்ணிக்கலாம். மண் இருந்துச்சுன்னா மண் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உப்பு போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சூடானதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நீங்கள் பிஸ்கெட்டை உள்ளார வச்சிடலாம்.
இது 40 to 45 மினிட்ஸ் வந்து எனக்கு ஆச்சு. நீங்கள் இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். அடியிலையுமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வச்சதோட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதுலேயும் செட் பண்ணிடலாம். ஓவனில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடுச்சு. 20 to 25 மினிட்ஸில் வந்து ஓவனில் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் தான் கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு. பாருங்கள், நல்லா வெடித்து வந்திருக்கானா. ஓவனில் கொஞ்சம் வெடிச்சிருச்சு. ஹீட் வந்து ஜாஸ்தி இருந்துச்சா என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெடிச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்திருக்கு. இதுவும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அடியில் பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம இட்லி சட்டியில் வச்சது மட்டும்தான் இட்லி ஷேப்பில் இருக்குது. இது கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது இந்த ஷேப். பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ரெண்டையும் காமிக்கிறேன். கொஞ்சம் ஷேப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இந்த உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓவனில் வச்சதை காமிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்குது. உடைக்கும் போது பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த நான் கட்டாய் பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.